ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதியை தங்க நகைக்கடன் தள்ளுபடி எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, இந்த தேர்தல் வாக்குறுதியில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று இடம்பெற்றிருக்கா, ஸோ எந்தெந்த வங்கிகளில் நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும். அதற்கப்புறம் நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியல், அதாவது யாருக்கெல்லாம் தள்ளுபடி யாருக்கெல்லாம் தள்ளுபடி இல்லை அப்படின்ற பட்டியல் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றின தமிழக அரசு லேட்டஸ்ட்டாக அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ இந்த ஒரு வார்த்தைக்காக தான் தமிழ்நாட்டில் உள்ள அநேக பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பு எப்போ வரும், இந்த தேர்தல் வாக்குறுதியில் நகைக்கடன் தள்ளுபடி இடம்பெற்றிருக்கா பெறலையா, எந்த வங்கிகளில் நம்ம நகையை வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், இந்த மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லோர் மத்தியிலும் இருக்குது. ஸோ கடந்த 2021 நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எதில் கூட்டுறவுத்துறை வங்கிகளில் யார் யாரெல்லாம் நகையை வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு நகைக்கடன் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆச்சு. ஸோ அதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே ஆல்மோஸ்ட் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது இந்த கூட்டுறவு வங்கிகளில் நகையை கொண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று அறிவிப்பாங்க. அப்போ நம்ம நகைக்கடனும் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ எக்கச்சக்கமான பேர், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நகைக்கடனுக்கு நிறைய பேர் கூட்டுறவு வங்கியை தான் நாடுறாங்க. இப்போ இந்த கூட்டுறவு வங்கிகள் மட்டும் இல்லாது நிறைய பேங்க்லேயும் நகைக்கடன் தள்ளுபடி இந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்க போகிறாங்க. அது எந்தெந்த பேங்க்கு, என்னென்ன தகுதிகள் இருக்கணும், ஸோ இந்த பேங்க்கில் வச்சா மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ இதற்கு மேற்பட்டு நிறைய தகுதிகள் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை வங்கிகள், அதாவது கூட்டுறவுத்துறை சார்ந்த எந்த வங்கிகளில் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன் அப்படின்ற ஒன்று தள்ளுபடி ஆகும். அதற்கப்புறம் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், வேளாண்மை கடன் சங்கங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட 7 விதமான வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க போகுது. ஸோ இந்த தகுதிகள் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேராவது நகைக்கடன் தள்ளுபடி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடையாது, தகுதி உள்ள அனைவருக்கும். ஸோ எத்தனை சவரன் வருது, இப்போது ஒரு சவரனே 1,20,000 கிட்டத்தட்ட வருது. ஸோ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இவ்வளோ நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 40 கிராம், அதாவது 5 சவரன் இல்லை பார்த்திங்கன்னா 3 சவரன் வரையிலான நகைக்கடன் மட்டுமே தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த விதமான வங்கிகளில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரேஷன் கார்டு இருக்கும், மகளிர் உரிமை தொகை வாங்குவீங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை உயரப்போகுதா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே போல் பொங்கல் பரிசு பார்த்திங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடியும் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெறுது. ஃபஸ்ட்டு இதற்கு பேசிக்கான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக், இந்த 3மே ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டில்
ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு மட்டும்தான் தள்ளுபடியாகும். இப்போ ஹஸ்பண்ட் ஒரு பேங்க்கில் வச்சுருப்பாங்க, ஒய்ஃப் வந்து ஒரு பேங்க்கில் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படினாலும் உங்கள் ஆதார் கார்டை போட்டு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 2021 நிறைய முறைகேடுகள் நடந்தது. இந்த மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களே நிறைய பேர் வந்து வேறு வேறு பேங்க்கில் வச்சு இந்த மாதிரி நகைக்கடன் வாங்கினாங்க. இதனால் இப்போ முன்னுக்கூட்டியே தமிழக முதல்வர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூட்டுறவுத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி ஆனவர்கள் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான பணிகளில் கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகள் ரொம்ப தீவிரமாக வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அந்த தகுதிகள் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் கார்டில் 4 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஸோ இதை வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இலங்கை தமிழர்களாக இருக்கிறீங்க, இல்லை இலங்கை தமிழக முகாம்களில் வசிக்கக்கூடியவராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி ஆனவர்கள் அப்படின்றத தமிழக அரசு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இலங்கை தமிழர்களுக்கும் உண்டு. ஆனால் நீங்கள் வந்து வேறு மாநிலம், அதாவது கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு அட்ரஸ் அங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய மின்சார ரசீது இவை அனைத்தையுமே உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ வங்கி அதிகாரிகள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ உண்மையிலேயே இவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களா, இவர்களால் நகையை மீட்க முடியாதா, ஸோ அந்த நிலைமையில தான் வந்து இவங்க இருக்கிறாங்களா, இவங்க கொடுத்த அட்ரஸ் வந்து கரெக்டாக, இவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அனைத்து தகுதிகளுக்கும் உட்பட்டவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி லிஸ்ட்டில் உங்களோட பேரும் இடம்பெறும். ஸோ இது மட்டும் இல்லாது நீங்கள் நகைக்கடன் வாங்கி குறைந்தபட்சம் 1 வருடமாவது ஆயிருக்கணும். அதாவது 2024 இல்லை 25 நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதம் போன மாதம் வந்து வச்சுட்டு நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி லிஸ்ட்டு பேர் வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குறைந்தபட்சம் 1 வருடமாவது ஆயிருக்கணும் உங்கள் நகையை கூட்டுறவு வங்கிகளில் வச்சு. ஸோ இப்படி தான் வந்து அவங்க லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து தமிழக அரசுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதற்கப்புறமா தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியல் வந்து அஃபீஷியலாக நம்மளுடைய பேங்க்கில் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. ஸோ இவர்கள் எல்லாருமே தகுதி உடையவர்கள் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது உங்களையும் கூப்பிடுவாங்க. ஸோ உங்களையும் கூப்பிட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணி எத்தனை சவரன் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நகையை உங்கள் கையில் வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ இந்த நகைக்கடன் சம்மந்தமான உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், ஒரு தகவல் வந்து கிடைக்கணும், ரெகுலராக ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.